உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது உங்கள் மனைவியின் பழைய புகைப்படத்தை எடுத்து பாருங்க நண்பர்களே. எவ்வளவு பொலிவோட எவ்வளோ அழகாக இருந்திருப்பாங்க, கண்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருந்திருக்கும், எவ்வளவு கனவுகள் அந்த கண்கள் இருந்திருக்கும், எவ்வளோ தன்னம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க, எவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமேலு சில பொறுப்புகள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமேலு அதில் மிக முக்கியமாக அப்பா அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தையை நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை இரவுகள் தூக்க முடிச்சிருப்பாங்க, எவ்வளவு வாந்தி, எவ்வளவு மயக்கம், எவ்வளவு உடலில் மாற்றங்கள், எவ்வளோ உடல் குறைபாடுகள். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு நாள் உங்களுக்கு அந்த குழந்தையை பெற்றுக் கொடுக்குறாங்க. அப்பா அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சந்தோஷமாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அவங்ககிட்ட போய் எனக்காக நீங்கள் என்ன பண்ணிட்ட அப்படின்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா, அது மிக மிக கொடூரமானது நண்பர்களே. அது அவங்களை எவ்வளோ காயப்படுத்தும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. அவருடைய தியாகம் மிக மிக பெரியது நண்பர்களே. அவனை நீ முழுமையாக பெருசாக புரிஞ்சுக்கலனாலுமே பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் அவன் கேட்கின்ற அன்பு, அந்த நம்பிக்கை, அந்த அரவணைப்பு, அந்த விசுவாசம், அந்த துரோகமின்மை, இதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும் அவங்களுக்கு. அவங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. ஆனால் அவ்வளோ செய்கிற அவங்களுக்கு உங்களால் இதை கூட கொடுக்க முடியல அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க. அவர்களுக்கு எவ்வளோ உடலியல் மாற்றங்கள், எவ்வளோ குறைபாடுகள், எவ்வளோ பிரச்சனைகள். ஆனால் நீங்கள் அப்படியே தான் இருக்கிறீங்க. தயவுச்சு புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.